அப்படிங்கிற பரவாயில்ல மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பாராட்டு கொடுத்தீங்கன்னா கோவிலம்பக்கம். எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா 20 தான் ஆகுது. இங்கே முக்கியமாக நான் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு யாருன்னா அது வந்து சோமுதயாளன் சார் தான். ஏன் அப்படின்னா அவர் எனக்கு நிறைய விஷயம் அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் பார்த்து நான் நிறைய விஷயமும் கற்றுக்கிட்டு இருக்கேன். டியூஷன் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், அவர்கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயம் அவர்கிட்ட இருக்கிறதே நல்ல விஷயம் தான். ஆனால் அவர் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா பர்சனலாகவே அவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவர் ட்ரைனிங் கொடுக்குறதா இருக்கட்டும். ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது தூக்கமே வராது. நான் ஸ்கூல்லலாம் தூங்கியிருக்கேன். ஆனால் அவர் ட்ரைனிங் கொடுக்கும்போது எனக்கு இப்போ வரைக்கும் தூக்கம் வந்ததே கிடையாது. நான் ஆர்வமாக தான் கவனிச்சிட்டு இருந்திருக்கேன். தேங்க்ஸ். ஏன்னா முக்கியமான ரீசனே எம்ப்ராய்டரி அடிக்கிறதுக்கு முக்கியமான ரீசனே அவரும் ஒரு ஆளாக இருக்கார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அக்கா இல்லைன்னு குறைதா எங்கள் வீட்டில். ஆனால் இங்கே வந்து எனக்கு அந்த அக்காவும் குறை இல்லை. ஏன்னா அக்காவும் ஒரு ஆள் இருக்காங்க. நான் சோமு சாரும் ஜெயா மேமும் வந்த உடனே நான் ஏஞ்சி போயிடுவேன் குட் மார்னிங் சொல்கிறதுக்கு. அதில் ஜெயலட்சுமி மேமும் ஒரு ஆள். வந்தோடனே நான் ஓடிங்க. ஏன்னா சோமு சார் கூட வரது கூட தெரியாது. ஆனால் ஜெயலட்சுமி மேம் வரது தெரியும். பேக்லாம் மாட்டிக்கிட்டு அதனால தெரிஞ்சிடும். நான் அதனாலே ஓடி வந்துடுவேன். நிறைய விஷயம் அவங்களும் சொல்லி இப்படிலாம் பண்ணாது தமிழ், இப்படி பண்ணேன். பண்ணணும், சீக்கிரமா முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம்லாம் வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது திங்கட்கிழமையிலேருந்து சீக்கிரமா எம்ப்ராய்டரி சோமு சார சொன்னார், நான் திங்கட்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது நீ எம்ப்ராய்டா இருக்கியா இல்லையான்னு பார்ப்போம், அதுக்காகவே உன்னை எம்ப்ராய்டரி போஸ்டிங் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. அப்புறம் முக்கியமான ரீசனே நான் இங்கே எந்த கம்பெனியில் நான் இருக்கிறேன்னு ஒரு ரீசனே ஏன் ஆரோக்கிய சசிகுமார் சாரால தான். அந்த நடுவில் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து போயிடலாமா அப்படின்னு எல்லாருக்கும் தோணுது. எனக்கும் தோணி இருக்கு, பிஸ்னஸ் விட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வாமா நடக்கும், எல்லாமே பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறதுனால தான் நான் இங்கே இருக்கேன். இங்கே இருந்ததுனால தான் நான் எம்ப்ராய்டரி மேனேஜர் அடிச்சிருக்காரு தான். நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு சில டைம் கோவமாக சொல்லி கொடுப்பாரு, ஒரு சில டைம் இப்போ கோவமாக தான் சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. பரவாயில்ல, நான் நல்லதுக்கு தானே திட்டுறாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். அப்புறம் வந்து ஜி உமா மகேஸ்வரி மேம் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும் பொழுது என்னை ட்ரெயினப் பண்ணவங்க அவங்க தான். ஃபஸ்ட்டு வந்த நிலைமை எப்பயுமே மறக்கக்கூடாது சொல்லுவாங்க. தேங்க்யூ மேம் உமா மகேஸ்வரி. நான் ஒரு போகாமல் இருக்கிறதுக்கு அவங்களும் ஒரு ரீசன் தான். இவங்க 4 பேர் இல்லைன்னா இப்பயும் சொல்கிறேன், இவங்க 4 பேர் இல்லைன்னா நான் எம்ப்ராய்டரி அடிச்சிருக்கவே மாட்டேன். இந்த 4 பேர் சப்போர்ட்டால் தான் வந்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த 4 நான் பிகாம் முடிச்சிருக்கேன். வயசு பார்த்தீங்கன்னா 21 ஆகுது. கோவிலம்பக்கத்துலேருந்து தான் வரேன். ஏன்னா பிஸ்னஸ் எடுத்து நான் ஒரு 5 மாதம் இருக்கு. 5 மாதம் என்ன பண்ணிங்க, இது வந்து 6வது மாதம் போயிட்டு இருக்கு. 5 மாதத்துல என்ன பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா, 5 மாதம் ஃபஸ்ட்டு 1 மாதம் நான் ஒழுங்காகவே பிஸ்னஸே பண்ணல. வருவேன் போவேன், இது பண்ணுவேன். எனக்கு 2வது மாதத்துல கூட தெரியல. அந்த 3rd மந்த்தில் தான் எனக்கு சீரியஸ்னஸே தெரிஞ்சிச்சு. அப்போ தான் நான் பிஸ்னஸை கற்றுக்கிட்டு இருக்கவே ஆரம்பித்தேன். அந்த முதல் 3 மாதம் என்னடா பண்ணுறாங்க எல்லாரும் அப்படிதான் வந்து பார்த்துட்டு போனேன். ஆனால் அதுக்கப்புறம் 4th 5th மந்த்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து நான் எம்ப்ராய்டரின்ற போஸ்டிங்கில் அடிச்சிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும், நடக்குமா ஆகுமா. நானும் ஸ்டார்டிங்கில் எல்லாத்துலேயும் நான் வந்து பிஸ்னஸ் எடுத்த ஸ்டார்டிங்கில் நடக்குமா, இது நான் நிஜமாலே
அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் அவங்க சொல்கிறேன், இப்பயும் நான் சொல்கிறேன், பணம் கட்டினா வந்து காசு வந்து வார வாரம் வரும் அப்படின்லாம் யாரும் உங்ககிட்ட நான் சொல்லலை. யாரும் இங்கே சொல்லியும் ஜாயின் பண்ண வைக்கல. கட்டி சொல்லித்தர விஷயம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை விட அதிகமாகவே நீங்கள் சம்பாதிக்கலாம். அவங்க விஷயத்த அவங்க நான் சொல்கிறது ஏன் எதுக்கு, ஏன்னா இப்போலாம் நிறைய பேர் எப்படி வராங்க, எதுக்கு நான் இதை பண்ணணும், ஏன் இதை பண்ணணும், ஏன் கேட்குறீங்க, அதெல்லாம் ஜாயின் பண்ணும்போதே சொல்லியிருப்பாங்க இல்லையா, சொல்லித்தர விஷயத்த பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நான் இதை பண்ணணும், கூப்பிட்டா வரல, நடக்கலை மேம், ஆகாது மேம், அப்படி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நெகட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் நடக்கும். பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்களா, உங்களை சுற்றி பாசிட்டிவாக தான் நடக்கும். நான் மொதல் 3 மாதம் நெகட்டிவாக தான் நினச்சேன், சரி நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும் போல. இல்லை நான் நிஜமாலே சோமு சார் கேட்டு பார்க்கும்போது, சார் எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் சார் நடக்கும், இப்போ லேட்டாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை அதை கொஞ்சம் மாற்றணும், இல்லை நம்ம போஸ்டிங் பிளாட்டினம் அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த திங்கட்கிழமை கூட நான் எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி அம்மா நான் எம்ப்ராய்டு அடிச்சிருவேம்மான்ட்டு. எங்கள் அம்மா வந்து அடி பாப்பா அப்படி சொன்னாங்க, நான் எம்ப்ராய்டு அடிச்சுட்டேன். அது என்னன்னு தெரியல, நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எப்பவுமே சொல்லுவாங்க என்னன்னு செயல் சிந்தனை 3மே ஒரே நேர்கோட்டில் இருந்தால் தான் லீடருக்கு எல்லாம். இந்த 3மே போஸ்டிங் அடிக்க வைக்கணும், பிளாட்டினம் அடிக்க வைக்கணும் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு கீழே அதாவது டீமுக்கு வந்து அந்த எண்ணம் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த போஸ்டிங் அடிக்க முடியாது. லீடரோட எண்ணமும் நம்மளோட எண்ணமும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் மட்டுமே தான் போஸ்டிங் நடுவில். நான் இந்த ஒரு வாரத்தில் எனக்கு ஏதோ ஒரு 4 மாதம் கடந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த ஒரு வாரம் வந்து நான் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பிளான்லாம் வச்சுருந்தோம். கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் ஊருக்குலாம் போகல. அப்புறம் அந்த ஒரு வாரமும் எனக்கு வந்து அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட நான் டைவெட்டில் தான் இருந்தேன். அப்போ தான் சர்சார் திட்டும் போது நான் அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே, திருப்பி சனிக்கிழமை நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன், திருப்பி தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பண்ண இப்போ எம்ப்ராய்டு அடிச்சிருக்கேன். எனக்கு கிடைச்ச அதே வாய்ப்பு தான் உங்களுக்கும். நான் லீடர் சொன்னதுனால மட்டுமே தான் இங்கே இருக்கேன். நீங்களும் ஏன் எதுக்குன்னு கேட்காம லீடர் சொல்கிற பேச்சே கேளுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அந்த 3 மாதம் எனக்கு இந்த வாய்ப்புலாம் டிசம்பர் நவம்பர்லேயே கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். டைம் இதை நான் நிறைய எங்கள் டீம்லையும் சரி தயவு செஞ்சு இந்த யூடியூப் பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது வச்சு, ஏன்னா டைம்லாம் பொன்றது சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு டைம், அந்த டைம் கிடைக்கிறதே இப்போதான் பெரிய விஷயம். கிடைக்கிற டைம் தயவு செஞ்சு இப்போ உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பிஸ்னஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு அது எப்படி சொல்கிறது, நீங்கள் 3500 ரூபாய் கட்டினதுனால தான் இப்போ ஜெயமம் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, 3500 ரூபாய் கட்டினதுனால தான் நீங்கள் இவ்வளோ ஸ்லோவாக இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த 3500 ரூபாய் நினைக்கிறீங்க? இப்போ அந்த 3500 ரூபாய் கூட வெளியே சம்பாதிக்க எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் அது எப்படி சொல்றது சீரியஸ்னஸே இல்லாமல் இருக்கீங்க. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சி சீரியஸாக பண்ண ஆரம்பிங்க. வரமாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு இந்த நெகட்டிவான பேச்சே விட்டுருங்க. நடக்கும் எல்லாருக்கும். எனக்கு நடந்திருக்காப்பயே உங்களுக்கு நடக்கலை. எனக்கும் வயசு 20 தான் ஆகுது. இங்கே என்னோட வயசுல தான் பாதி பேர் இருக்கீங்க. எனக்கே நடந்திருக்குன்னா ஏன் உங்களுக்கு நடக்கல? அப்ப நீங்க எங்கேயோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். லீடர் சொல் பேச்சு கேட்கலன்னு அர்த்தம். கேட்டிருக்கீங்க தான், ஆனா ஒரு சில விஷயம் நம்ம எதுக்கு பண்ணணும், அசால்ட்டு தனம் பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட் இருக்கணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி லைஃப்ல இருந்துடாதீங்க. சின்ன வயசு தான், இந்த வயசுலயே நல்லா சக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. அப்படின்னு சொல்லி தமிழுக்காக ரெடி பண்ணது. இன்னைக்கு அவங்க ஃபியூச்சர் இந்தியால ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்றதுக்கு முன்னக்கூட்டி அவங்க எங்க வேலை பார்த்தாங்கன்னா டோமினோஸ்ல பீஸா அந்த இதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தமிழ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இங்க ஜாயின் பண்ணும்போது எல்லாரையுமே ஒரு போட்டோ பிளாட்டினம்
சகதியே விழாமல் வாஜோமா ஏறி 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 வர்மை பண்ணி ஏறி